ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஹோட்டலுக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அது என்ன சம்பந்தம், அதை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அஸ்தம்பட்டியில ஒரு கூட்டத்துல நெய்தல் படை அமைப்புன்னு சொல்லி பேசி ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அதுக்கு முன்ஜாமீன் வாங்க வராரு. 15 நாள் கையெழுத்து போடணும். அங்க ஒரு அறையில தங்க வராரு. வின்சென்ட் கேஸ்டல் ஒரு பெரிய ஹோட்டல் சேலத்துல. அந்த ஹோட்டல்லாம் நான் தங்கினது இல்லை. வரலாற்று சொல்லி நாங்க அந்த ஹோட்டல்ல தங்கினது இல்லை. ஆனா சீமானுக்கு அந்த பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டு தரோம். உள்ள ரூமுக்குள்ள போனதும் ரூமை பார்த்துட்டு ஒன்னும் சரியில்லையே, ஜிம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஜிம் இல்லைன்னாங்க. ஜிம் இல்லைன்ட்டாங்க. ஜிம் இல்லையா அப்படின்ட்டு உடனே ரேடிஷன் ஹோட்டல்ல ரூம் போடுங்கிறார். ரேடிஷன் ஹோட்டல்ல ஒரு ஹோட்டல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சேலம் ஹோட்டல்லாம் சுத்திட்டு இருக்கேன். ரேடிஷன் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது. சரி, அதை தேடி கண்டுபிடிச்சு உள்ள போறோம். அது கடல் மாதிரி இருக்கு அந்த ஹோட்டலு. கண்ணாடியில தான் கதவே திறக்குது. அதை பார்த்தே பயந்துட்டோம். போயிட்டு எவ்வளவுங்க ஒரு நாளைக்கு வாடகைன்னு கேட்டோம். 14,000 ரூபாங்கிறான். 14,000 ரூபாய் அங்க ரூம் போட சொல்றாரு. எப்படி 14,000 ரூபாய்? நீங்க சுகபோகியா வாழ்றதுக்கு, நீங்க அப்படியே மிதக்கிறதுக்கு, பணத்துல மிதக்கிறதுக்கு, இதுதானே தமிழ் தேசிய அரசியல்? இதுக்காக வெம்பாடுபட்டு கஷ்டப்பட்டு அரபு தேசங்கள்ல இருந்து ஒவ்வொரு டாலரா சேமிச்சு அனுப்புறாங்க காசு இங்க வந்து கூத்தடிக்கிறதுக்கு. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சீமான் அவர்கள் சொன்ன சேலத்தில் இருக்கக்கூடிய ரேடிசன் ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கோம். சீமான் அவர்கள் 15 நாள் குறிப்பிட்டு இந்த ஹோட்டல் தான் நான் தங்குவதாக அந்த கட்சி நிர்வாகி சொன்ன அந்த ஆடியோவை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். சீமான் அவர்கள் சொன்ன இந்த ரேடிசன் ஹோட்டலில் தங்குவதற்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சீமானும் இதற்கு முன்பாக இந்த ஹோட்டலில் கண்டிப்பாக தங்கியிருப்பார். தங்கியிருக்கிறதுனால தான் கட்சி நிர்வாகிகள்கிட்ட இந்த ஹோட்டலில் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நாமளும் அந்த ஹோட்டலில் தங்கலாம். அதாவது இந்த ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சி நிர்வாகி சொன்ன அந்த 14,000 ரூபாய் வாடகை ரூம் வாடகை மட்டும்தாங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக இங்கே எதுவுமே கிடைக்காது. தண்ணி பாட்டில் கொண்டு உங்களுக்கு நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதாவது தண்ணி பாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி உங்களுக்கு ஆட் ஆகி வரும். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கும். தண்ணி பாட்டிலே 200 ரூபாய் அப்படின்னா டீ காஃபி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, லஞ்சு டின்னர், இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஷாக் ஆவீங்க. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான பல விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம ரேடிசன் ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். நீங்கள் ஓனாக கார் கொண்டு போய்ட்டு பார்க்கிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியான ஸ்டார் ஹோட்டல்ஸில் வேலட் பார்க்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கீயை கொடுத்துட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் எம்ப்ளாயிஸ் கொண்டு போய்ட்டு உங்களுடைய காரை பார்க் பண்ணிடுவாங்க. நீங்கள் எங்கேயாவது நடுவில் போகணும் இல்லை செக் அவுட் பண்ணும்போது தான் போவீங்க அப்படின்னு அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போகிற டைம் சொன்னீங்க அப்படின்னா அவங்க காரை கொண்டு ரெடியாக நிறுத்துவாங்க. நாம் இப்போது ரிசப்ஷனுக்குள்ளே வந்துட்டோங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் காரில் இருந்த லக்கேஜஸ் எல்லாமே நம்மளை கொண்டு வர விட மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸே கொண்டு நம்மளுடைய ரூம் நம்பர் சொன்னால் அங்கேயே கொண்டு அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ரிசப்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஐடி கார்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் கேட்பாங்க. அதை நம்ம சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே வீட்லேயும் ரூம் புக் பண்ணிவிட்டேன். நம்மளுடைய ரூம் நம்பர் மட்டும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த ரூமுடைய நமக்கு போகக்கூடிய அந்த கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நான் இங்கே இருக்கிறதுல பேனரோமிக் வியூ ரூம் அப்படின்ற ஒரு ரூமை தான் புக் பண்ணியிருந்தேன். இது மற்ற ரூம்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லி. வாங்க ரூமுக்கு போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு பொதுவாக கீ கொடுக்க மாட்டாங்க, ஒரு கார்டு தான் கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். அந்த கார்டை கொண்டு போய்ட்டு நம்முடைய ரூம் நம்பருக்கு முன்னாடி நம்ம ஷோ பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட் அதை காட்டும் போது ஒரு க்ரீன் லைட் பிளிங்க் ஆகும். அது பிளிங்க் ஆன உடனே நீங்கள் டோரை அன்லாக் பண்ணிங்க அப்படின்னா அன்லாக் ஆயிரும். ரொம்ப சிம்பிள். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போது ரூம்குள்ளே வந்துட்டோம். ரூமை பாருங்கள். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த ரூம் கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பேனரோமிக் வியூ ரூம் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான். அதாவது அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஈவினிங் டைம்ஸில், அதாவது மார்னிங் டைம்ஸில் டீ குடிக்கிறதுக்கு, காஃபி குடிக்கிறதுக்கு நம்ம உட்காந்து அங்கே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். மழை பெய்யும் போது அங்கே வெளியில் இருக்கிற மவுண்டன்ஸில் அந்த ஃபாக் க்ரியேட் ஆகும்போது அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்காக தான் அந்த கூடுதலான அமௌண்ட். இந்த ஒரு டோரை திறந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மினி ஃப்ரிட்ஜ் அப்படின்ற மாதிரியான செட்டப் இருக்குது. பாருங்கள், தெரியுதுங்களா? ஆக்சுவலி இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரூமை நம்ம அந்த காஸ்ட்டில் புக் பண்ணியிருக்கிறதுனால. இதில் இந்த மினி ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். பார்த்தோம்னா டின்ஸ் இருக்குது. இது ஸ்ப்ரைட்டு, கோக்கு, பெப்சி, மவுண்டன் டியூன் இந்த மாதிரியான டின்ஸை நம்ம எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் சம் வந்து சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காங்க, டெய்ரி மில்க், சில்க்கு, அதுக்கப்புறம் மேக்ஸ் ப்ரோட்டீன், டெய்ரி மில்க்கு, இந்த மாதிரியான சாக்லேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட் இது வந்து இதுவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹால் லைக் பண்ணுற அந்த பர்சன்ஸ்க்காக பார்த்தோம்னா உள்ள இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. கிங்ஃபிஷர், இது வந்து விஸ்கி, இது மென்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்ட் இது பக்கார்டி. ஸோ இது வந்து இதுலேயும் ட்ரிங்க்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் குடிக்கிறது வந்து ஆல்கஹால் கிடையாது, அது வந்து சாதாரண நம்ம குடிக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் தான். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம பட்ஜெட்டான ரூம் வந்து புக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான செட்டப் உங்கள் ரூம்ஸ்லையுமே வந்து கிடைக்கும். பட் இது எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா நம்ம வந்து தனியாக வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணும்போது இதோடைய பில்ஸ் வந்து தனியாக வந்து நம்மக்கிட்ட வாங்கிப்பாங்க. நம்ம ரூமில் வந்து எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து காட்டுறேன். இது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ அது என்னென்ன அப்படின்றது நான் வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து ப்ரிங்கிள்ஸ், இது வந்து சிப்ஸுன்னு நினைக்கிறேன், சிப்ஸு தான், சிப்ஸு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லிசோ பெபிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு தெரியல, சாக்லேட் மாதிரி ஏதோ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெப்பர் வந்து கேஷ்யூ, ஆல்மண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிஸ்தா, அதுக்கப்புறம் கிரேப்ஸ், சம் ஆரஞ்சஸ், லேஸ் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெய்ரி மில்கோட வந்து கிறிஸ்பெல்லோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன், நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சுவலி பார்த்தோம்னா ஏவியன் சொல்லுவாங்க. அதாவது விராட் கோலி மாதிரியான பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் வந்து குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து இருக்காது. பார்த்தோம்னா அவங்க வந்து சுவிட்சர்லாந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஹிமாச்சல் அந்த மாதிரியான அந்த பனி பிரதேசங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் தான் வந்து குடிப்பாங்க. அதற்காக அந்த பிராண்ட் வேல்யூக்காக ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிராண்டுடைய ஒரு தண்ணீர் பாட்டில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ப்ரௌனி பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ரீன் டீ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லெமன் டீ, இது வந்து யூனிபிக் பிஸ்கெட், நல்லா தான் இருக்கும். இது வந்து கேலக்ஸி ஸ்மூத் மில்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் டெய்ரி மில்க் மாதிரி தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். சாக்லேட் டெய்ரி மில்க் மாதிரி தான் இருக்குது, கிட்கேட் மாதிரி இருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா லேஸ் பாக்கெட் டொமேட்டோ இது கொடுத்துருக்காங்க. சம் கேஷ்யூ, சம் பிஸ்தா. ஆல்ரெடி லேஸ் பாக்கெட் ஒன்று வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, அதனுடைய ரேப். ரேடிசனில் நம்ம ரூம் புக் பண்ணதுக்கப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நாம் என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய ஃபுட்ஸு தான் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஹைஃபை ரெஸ்டாரண்ட்ஸில் தான் நம்ம வந்து புக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக சீமானும் வந்து வெளியே இருக்க ஃபுட்டு வந்து போய் சாப்பிட்ருக்க மாட்டார், இங்கே இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸில் தான் சாப்பிட்ருப்பாரு. நாமளும் போயிட்டு அவரை மாதிரியே உள்ளே என்ன மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ஃபுட்ஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து பார்க்கலாம். நாம் இப்போ உள்ளே வந்திருக்கக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய நேம் தி கிரேட் கெபாப் ஃபேக்ட்ரி. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னா மினிமம் வந்து 5,000 to 6,000 ஆகும், ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ இங்கே வந்து அதாவது ஒரு விதமான ஃபுட்டை நம்ம வந்து புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லாமே கொண்டு வந்து நமக்கு டேபிளில் வந்து சர்வ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து
இதில் வந்து கஸ்டமைஸ்டான சில ஃபுட்ஸும் இருக்குது. அதுக்கு வந்து இந்த அமௌண்ட்டில் வந்து அது இன்க்ளூடிங் ஆகாது. அதை நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து புக் பண்ணிட்டோம் டேபிளில், நமக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சீமான் மாதிரியான தலைவர்கள் மேடைகளில் பேசும்போது அவருடைய அன்றாட வாழ்க்கையும் வந்து சாதாரணமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை நினைக்கும் போது சிரிப்பு தான் வருது. சரி, ஓகே, நம்ம இந்த ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இது வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நமக்கு சாப்பாடு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுடைய சர்விங் டைப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்ஸை கொண்டு வந்து கொடுப்பாங்க, நெக்ஸ்ட்டு வந்து மெயின் கோர்ஸ் இருக்கும், ஃபைனலாக டெசர்ட்டோட முடிப்பாங்க. உங்களுடைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. என்ன மாதிரியான ஃபுட்ஸ் அவங்க கொண்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம 1 by 1 ஃபுல்லாக பார்க்கலாம். This is smoked Sofiyani tikka with paneer. हिंदी में बताइए. ये boneless chicken है सर. बोनलेस चिकन. Yes, sir. हाँ. फ्लेवर है पनीर से और cream के साथ. ये चीज बेस्ड सॉस है. आपको बुला रही है मेरी बेटी. ஆக்சுவலி பார்த்தா ரொம்ப இனிப்பாக இருக்குது, நல்லா இல்லை. चीज चिली नान सर. சீஸ் நான் சொல்லியிருக்காங்க, சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு, என்னோட ஃபேவரேட். मटन ग्रेवी. ஆக்சுவலி இது வந்து மட்டன் கிரேவி கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் நான் சொல்கிறேன். எனக்கு நான்னா ரொம்ப ஃபேவரட் பேசிக்காகவே. எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி கறி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. It's made of minced mutton and raw papaya sir. Also you have to mash this patty, raw papaya से बनाया. अच्छा. पपीता से. So आपको फर्स्ट ये जैसे मैश करके मिंट में डाल के. मिंट में डाल के खाना है. जी सर. मैश करके मिंट चटनी थोड़ा सा डाल के, थोड़ा सा ऑनियन एंड रोल करके खाना. இந்த ரா பப்பையா மட்டனை மேலே வந்து ஆனியன் வச்சு அது கூட கொஞ்சம் வந்து மின்ட்டை ஆட் பண்ணி அதை அப்படியே ரோல் பண்ணி நம்ம வந்து சாப்பிடணும். செம்மையாக இருக்குங்க. உண்மையிலுமே மட்டன் என்னுடைய ஃபேவரட் அப்படிங்கிறதுனால இந்த காம்போவாக சாப்பிடும்போது உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. This is Puri tawa मच्छी sir. मतलब Is a cube cuts of fish preparation sir. स्टोन में पकाया हुआ. हाँ. So इसको कैरम सीड का फ्लेवर है इसमें. So आप टोमेटो चटनी भी डाल सकते हैं sir. अच्छा. இப்போ அவர் நமக்கு பரிமாறினது நாக்புரி தவா மச்சி. இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிஷ் வகைங்க. அதாவது இங்கே நமக்கு அவங்க பரிமாறக்கூடிய ஒவ்வொரு உணவு வகைகளும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஏதோ ஒரு மொழியில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய உணவு வகைகளை செலக்ட் செஞ்சு அதை தான் நமக்கு வந்து பரிமாறிட்டு இருப்பாங்க. It's flavor like saffron flavor, sir. saffron. It's like a sweet bread along with the buttermilk. ஆக்சுவலி இது வந்து குங்குமப்பூ ரொட்டியா, எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குது. நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஃபுட்டை வந்து நல்லா சாப்பிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. लगन की मसाला चॉप sir. मटन preparation sir. மட்டன். ஆக்சுவலி மட்டன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். மட்டன் சாப்ஸ் செமையாக இருக்குது. இப்போது நமக்கு ஃபைனலாக மெயின் கோர்ஸில் பிரியாணி வந்திருக்கு. ஸோ அது கூட வந்து பூட்டான் ரைத்தா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இது வந்து இந்த பூட்டான் ரைத்தா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைத்தாவாம். நேபாளில் இருக்கும்ல பூட்டான், அதோடைய ரைத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் வந்து சிக்கன் பிரியாணி வச்சுருக்காங்க. சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் சாப்பிட்டு. அந்தளவு ஒருத்தலை, அதாவது எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலானாலும் ஃபுட் வந்து நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், சரிங்களா? ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிரியாணி வந்து நல்லா இல்லை.
சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து சிக்கனே வந்து பிடிக்கல, எனக்கு வந்து மட்டன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கஸ்டமைஸ்டாக வந்து ஃபுட் கேட்டிருந்தேன். எனக்கு அந்த மாதிரி வந்து அவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மெனுவில் என்ன ஃபுட் எத்தனை தடவை வேணும்னாலும் நீங்கள் வந்து சாப்பிடலாம். உங்களுக்கு வந்து லிமிட் கிடையாது. நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட்டுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் தான். இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாம் சாப்பிடும்போது நமக்கு வந்து போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு எல்இடி டிவியும் வந்து மெயின் ஹாலில் வந்து மாட்டியிருப்பாங்க. அதை நம்ம பார்த்துட்டே கூட சாப்பிடலாம். டின்னரில் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்டர்ஸ்லேருந்து மெயின் கோர்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணிட்டோம். அதாவது மெயின் கோர்ஸில் மட்டும் ஒரு சில ஃபுட் வந்து நான் வந்து சாப்பிடலை. அதுக்கு ரீசன் வந்து டெசர்ட் நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. அதை சாப்பிட்றதுக்காக வந்து வயிற்றில் கொஞ்சம் வந்து இடம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை சாப்பிடல. இப்போ வந்து நம்ம வந்து டெசர்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். अगर इसमें कोई भी रिपीटेड मिलेगा? Yes sir. हाँ, अनलिमिटेड है. Yes sir. ஆக்சுவலி வந்து இதுதான் நம்ம ஐட்டம். நல்லா பாருங்கள், இதுதான் நம்ம ஐட்டமு. அதாவது மெயின் கோர்ஸில் நம்ம வந்து நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். பட் வந்து இதிலலாம் நம்ம வேஸ்ட் பண்ணதாக வரலாறே கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நீங்கள் ஒரு என்ட்ரி வாங்கினதுக்கப்புறம் இங்கே கிடைக்கக்கூடிய இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ டைம் வேணாலும் கேட்டாலும் அவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுட சுட குலோப் ஜாமுன், செம்ம சாப்பிட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது சாப்பிட்டேன், இப்போ மறுபடியும் கேட்டோன்னா மறுபடியும் கொண்டு வந்து தருவாங்க. மறுபடியும் சாப்பிட்டோன்னா மறுபடியும் கொண்டு வந்து தருவாங்க. ஆக்சுவலி இது வந்து வெத்தலை ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. வெத்தலை இந்த மக்கன் பீடா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. செம்மையாக இருக்குது, ரொம்ப ரிச்சாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லட்டு. செம்ம சாப்பிட்டு. ஆக்சுவலி இது வந்து ஏதோ பாயசம்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. உள்ளே என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. எல்லாமே ஒரு ரிச்சான ஒரு ஃபுட்டு வந்து சாப்பிட்டா எந்த மாதிரியான ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் பிஸ்தா, கேஷ்யூ, வால்நட் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த சாஃப்ரான்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஒரு மாதிரியான ஃபீல் கிடைக்கும்ல, அந்த மாதிரி கிடைக்குது. ரஸ்மலை இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட். எல்லாமே செம்ம ரிச்சு தாங்க. Curd rice. நல்லா தான் இருக்குது. ஓவராலாக வந்து இந்த டின்னருக்கு எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா ஒரு 6000 ரூபாய்க்கு மேலே செலவாச்சு. அதாவது இது வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு வந்து ஒர்த்து கிடையாது. அதாவது சாப்பாட்டு ரமான் மாதிரி நல்லா சாப்பிடக்கூடிய நபர்களாக இருப்பீங்கள்ல, அவங்களுக்கு வேணால் ஒரு வேளை வந்து இது வந்து ஒர்த்தாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டிஷ் எல்லாமே நம்மளால் வந்து சாப்பிட முடியாது. எவ்வளோ சாப்பிட்ருவீங்க? அவங்க வந்து அதை சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் நம்மளால் நம்ம வந்து ஒரு ஹியூமன்ஸ் தானே, அவங்க கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா சாப்பாடையும் நம்மளால் வந்து சாப்பிட முடியாது. ஓரளவுக்கு மேலே நமக்கு வந்து திகட்ட ஆரம்பிச்சிடும். சீமான் மாதிரி இலைத்தாயின் மகன் மேடைகளில் பேசக்கூடிய நபர்கள் வந்து இந்த மாதிரியான ஹோட்டலில் இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸில் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. டின்னரை முடிச்சுட்டு வாக்கிங் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூல் பக்கம் போனோம். நைட் டைமில் ஸ்விம்மிங் பூல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து இருக்கும். அடுத்த நாள் நம்ம வேக்கப் பண்ணதுக்கப்புறம் இலைத்தாயின் மகன் சீமான் அவர்கள் எப்படியும் இங்கே வந்து வேக்கப் பண்ணால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டேஞ்சரின் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் டிஃபால்ட்டாக வந்து போய் ஆகணும். ஸோ நாமளும் வந்து அங்கே போகணும் அப்படின்றதுக்காக என்னுடைய டேபிளை வந்து நான் புக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம அங்கே போயிட்டு என்ன மாதிரியான ஃபுட் இருக்குது, அங்கே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டா எவ்வளோ காஸ்ட் வந்து செலவாகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டேஞ்சரின் ரெஸ்டாரண்ட்டுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் தாங்க. இங்கே கூடிய ஃபுட்ஸை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபுட்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250-300 வெரைட்டியான ஃபுட் வந்து குறைஞ்சபட்சம் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இட்லி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இட்லிலே ஒரு 10 விதமான ஒரு இட்லிஸ் இருக்கும். நீங்கள் தோசை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தோசையிலே ஒரு 10 விதமான தோசைகள் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை ஃப்ரூட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பாதாம், பிஸ்தா, வால்நட் நீங்கள் என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க கொண்டு வந்து தருவாங்க. அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து போயிட்டு செஃப்கிட்ட வந்து சொன்னீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டாக அவங்களே வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஃபுட்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களுடைய டேபிள்ஸ்க்கே கொண்டு வந்து தருவாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஃபுட்ஸில் வந்து எதுவுமே வந்து லிமிட்டட்லாம் கிடையாது. நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு எல்லாமே நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து சாப்பிடலாம். பட் நீங்கள் வந்து ஓனாக போய்ட்டு செல்ஃபாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பிளேட்டில் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபுட்ஸை வந்து அப்படியே பாருங்கள் எத்தனை விதமான வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ நான் கம்மியாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல.
ஒரு 250-300 வெரைட்டிஸ்க்கு மேலே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓவராலாக இந்த டேஞ்சரின் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறது சொல்கிறேன். எனக்கு வந்து 3000 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆச்சு. ஸோ ஓவராலாக இந்த ஃபுட் வந்து எப்படி இருக்குது, இது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்த்து கிடையாது. ஸோ ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும், அதில் வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது. பட் நம்மளால் வந்து நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது. நிறையா ஃபுட்டு, நிறைய அன்லிமிட்டடான வெரைட்டிஸ் இருக்கும், நமக்கு அது பார்த்த உடனே வந்து திகட்டிடும். ஸோ 3000 ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த டாஞ்சரின் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு பக்கத்தில் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஒரு செலிப்ரிட்டி வந்து பார்த்தோம். பட் அவங்க நேம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் நாம் வந்து ரேடிசன் ஹோட்டலுக்கு வாயில சொல்லாமல் நேரடியாகவே அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ஹைஃபையான ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நாம் வந்து சாப்பிட்டு அதற்குண்டான காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் வந்து லஞ்ச் வீடியோ மட்டும் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். லஞ்ச் வீடியோ வந்து ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு வந்து ஒரு 4000 rupeesக்கு மேலே ஆச்சு. பட் நான் வந்து ட்ராவல் பண்ணி வந்ததுனால டயர்னஸில் அந்த வீடியோ வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல. இங்கே வந்து ஒரு கஃபேயும் இருக்குது. கஃபேக்கு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு 500 rupeesக்கு வந்து மேலே ஆச்சு. நாம் இப்போது வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஆமாங்க, நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சொன்னது உண்மை தான். இது வந்து ரொம்பவும் வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு ஹோட்டல் தான். எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து ரெண்ட் ப்ளஸ் ஃபுட்டு எல்லாமே வந்து சேர்த்து ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு 30K நியர் வந்து எனக்கு ஆச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் நோக்கம் யாரையும் குற்றம் சாட்டுவதோ அவதூறு செய்வதோ அல்ல. சீமான் அவர்கள் குறிப்பிட்ட ஹோட்டலில் ரூம் புக் செய்ய சொன்னதாக கூறப்படும் தகவலை அடிப்படையாக கொண்டே இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது. அவர் உண்மையில் அந்த ஹோட்டலில் தங்கினாரா இல்லையா என்பது எங்களால் உறுதி செய்யப்படவில்லை. இந்த ஹோட்டலுக்கான செலவு தனிப்பட்ட பணமா அல்லது கட்சி நிதியா என்பதும் எங்களால் உறுதி செய்யப்படவில்லை. பார்வையாளர்கள் தாங்களாகவே தகவல்களை சரிபார்த்து முடிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ எந்த ஒரு அரசியல் கட்சியையும் ஆதரிக்கவோ எதிர்க்கவோ உருவாக்கப்படவில்லை.